Hi friends, good morning. இன்னைக்கு வந்து நம்ம cell the structure of the cell the structure and function அதுல நம்ம மைட்டோகாண்ட்ரியா பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆர்கனல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. செல் த யூனிட் ஆஃப் லைஃப் இல்லையா? ஆமா, மைட்டோகாண்ட்ரியா பத்தி இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். மைட்டோகாண்ட்ரியால டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா? மைட்டோகாண்ட்ரியா எந்த விதத்துல முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, ஏடிபி சிந்தசிஸ் மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்குது. நம்ம ஊர்ல எல்லாம், அதாவது நமக்கு எப்படி பவர் ப்ரொடக்ஷன், அணு மின் நிலையம், அனல் மின் நிலையம் அதெல்லாம் நடக்குது, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு அணு மின் நிலையம், அனல் மின் நிலையம், அதாவது பவர் பிளான்ட் இருக்கு. அது யாரு? மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, மைட்டோகாண்ட்ரியா சிங்குலர்ல மைட்டோகாண்ட்ரியான் அப்படி சொல்றோம். ஒரு நிமிஷங்க, இது வந்து நம்ம பிரசன்டேஷன் ஃபார்ம்ல வச்சுக்கலாம். ஓகே, மைட்டோகாண்ட்ரியான் சிங்குலர்ல அன்லெஸ் ஸ்பெசிபிகலி ஸ்டெயின்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மைட்டோகாண்ட்ரியாவுக்குன்னு ஒரு கலர் இருக்குது, ஸ்டெயின் பண்ணி பார்க்கறதுக்கு. ஒரு செல்லை தனியா எடுத்துட்டீங்க, அதுல பர்டிகுலர் கலர், ஸ்டெயின்னா கலரிங்க, கலரை ஆட் பண்ணா மட்டும்தான் மைட்டோகாண்ட்ரியா மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியும். தே ஆர் நாட் ஈஸிலி விசிபிள் அண்டர் மைக்ரோஸ்கோப். நீங்க ஸ்டெயின் அப்ளை பண்ணாத வரைக்கும் அது தெரியாது. அப்ப ஸ்டெயின் அப்ளை பண்ணாதான் தெரியும். மைட்டோகாண்ட்ரியாவுக்குன்னு ஸ்பெசிபிக்கான ஸ்டெயின் அப்ளை பண்ணாதான் மைட்டோகாண்ட்ரியா மைக்ரோஸ்கோப்ல விசிபிளா இருக்கும். இல்லைன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறதே தெரியாது நீங்க கலர் போடலன்னா. ஓகே, the number of mitochondria per cell is variable depending on the physiological activity of the cells. So physiological activity of the cells na என்ன? இப்போ ஒரு செல்லு போட்டோசிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகி இருக்கு. அப்ப அந்த செல்லுக்கு ஏடிபி அதிகமா தேவை. அப்ப அந்த செல்லை எடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏடிபி நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா ஜாஸ்தியா இருக்கும். ஒரு செல்லு சும்மா தான் இருக்கு, எந்த ஃபங்க்ஷனும் இல்லை, கம்முன்னு இருக்குது, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அதோட வேலை. பேரண்ட் கைமா செல்லா இருக்கு, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குது. அந்த செல்லை எடுத்து பார்த்தா அங்க மைட்டோகாண்ட்ரியாவோட எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ பிசியோலாஜிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா செல்லுக்கு செல்லு மாறுபடும். ஃபங்க்ஷன் அதிகமா நடக்கிற செல்லுல மைட்டோகாண்ட்ரியா அதிகமா இருக்கும், ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் அதிகமா நடக்கிறதுனால எனர்ஜி அதிகமா தேவைப்படும். ஃபங்க்ஷன் கம்மியா நடக்கிற செல்லுல மைட்டோகாண்ட்ரியா கம்மியா இருக்கும், ஏன்னா அங்க எனர்ஜி குறைவா இருந்தா போதும். ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த செல்லுக்குள்ள நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா டிஃபர் ஆகுது. ஓகே, in terms of shape and size also considerable degree of variability is observed. இப்போ இந்த வேரியபிலிட்டி எல்லாம் எதுக்கு சொல்றாங்க? நம்பர் வந்து பர்டிகுலரா ஒரு செல்லுக்கு ஒரு மைட்டோகாண்ட்ரியா இல்ல, அதிகமா ஃபங்க்ஷன் பண்ணிச்சுன்னா அதிகமான மைட்டோகாண்ட்ரியாவோட நம்பர் இருக்கு. அதே போலதான் ஷேப் அண்ட் சைஸ் அண்ட் ஷேப்பும் செல்லுக்கு செல் மாதிரி. யங் செல்லுல மைட்டோகாண்ட்ரியா குட்டியா இருக்கும், மெச்சூர் செல்ல மைட்டோகாண்ட்ரியா பெருசா இருக்கும். அதுதாங்க. சரி, typically it is sausage shaped. sausage shape na என்ன? இந்த ஒரு ஃபுட் வாங்கி சாப்பிடுவோமே, இப்படி இருக்கும், பன்னு மாதிரி இப்படி இருக்கும்ல. கடையில கேட்டீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில சாசேஜ் எல்லாம் கிடைக்கும், கொஞ்சம் சிட்டி சைட்ல கிடைக்கும். பன்னு அப்படி நீளமா பன்னு இருக்கும், எடுத்து சாப்பிடலாம். sausage shaped or cylindrical, உருளையா இருக்கும், having a diameter of, இது வந்து ஆவரேஜா சொல்றாங்க, யூஸ்வலா 0.2 to 1 μm, ஆவரேஜா 0.5 μm அதோட டயாமீட்டர் இருக்கும். லென்த் 1 to 4.1 μm இருக்கும். Each mitochondrion is very important a double ரொம்ப முக்கியம். ஒரு இந்த பக்கத்துல கடைசியா முடியுது, அடுத்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மெம்பரேன் பவுண்டுன்னு வருது. அப்ப இந்த பக்கத்தை எடுத்துட்டு வெறும் மெம்பரேன் பவுண்டுன்னு நினைக்கக்கூடாது, இங்கேயும் எழுதி வச்சுக்கோங்க, டபுள்னு இங்க எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர், டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர், double membrane bound structure with the outer membrane and the inner membrane. ரெண்டு மெம்பரேன் இருக்கு, வெளியில இருக்கிறது outer membrane, உள்ள இருக்கிறது inner membrane. அதான் outer membrane and the inner membrane, dividing its lumen distinctly into two aqueous compartments, that is the outer compartment
and the inner compartment. Aqueous na water ஓட இருக்கிறது. ஓகே, இப்போ இதுல என்ன சொல்றாங்க? மைட்டோகாண்ட்ரியா இப்படி இருக்கு. நான் இதுலயே டயக்ராம் இருக்கு. இது அவுட்டர் மெம்பரேன். ஓகேங்களா? சரி, இது இன்னர் மெம்பரேன். ஓகே, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறவன் லியூமன். வேற கரெக்ட். இந்த இடையில இருக்கான் பாத்தீங்களா, ரெண்டு மெம்பரேனுக்கு இடையில லியூமன் கொடுத்துருப்பாங்க. லியூமன் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. சரி, ஓகே. இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். சரி, இப்போ அவுட்டர் அக்வஸ், இன்னர் அக்வஸ் அப்படின்னு எதை சொல்றாங்க? அக்வஸ்னா என்ன? லிக்விட். உள்ள இருக்கிறது அக்வஸ், இன்னர் அக்வஸ். இன்னர் மெம்பரேனுக்கு உள்ள இருக்கிறது. இந்த ரெண்டு மெம்பரேனுக்கு வெளில இருக்கிறது அவுட்டர். ஓகேங்களா? டூ அக்வஸ் கம்பார்ட்மெண்ட்ஸா பிரிக்குது. அவுட்டர் கம்பார்ட்மெண்ட் அண்ட் இன்னர் கம்பார்ட்மெண்ட். The inner compartment is filled with a dense homogeneous substance. homogeneous substance என்ன சார்? சிமிலரா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. ஹோமோனா சிமிலர். சோ உள்ள இருக்கிறது ஒரே அந்த லிக்விட் மாதிரி, அப்படியே ஹோமோஜினஸ் சிமிலர் சப்ஸ்டன்ஸ், ஒரே மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கு. கால்டு த மேட்ரிக்ஸ். அந்த ஹோமோஜினஸ் சப்ஸ்டன்ஸ்க்கு பேரு மேட்ரிக்ஸ். உள்ள இருக்கிற இந்த கிரீன் கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு மேட்ரிக்ஸ். திஸ் இஸ் த ஹோமோஜினஸ் சப்ஸ்டன்ஸ், ஒரே மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. The outer membrane forms the continuous limiting boundary of the organelle. So இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு கண்டினியூவா அந்த ரெட் கலர்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிருக்கோம்ல, கண்டினியூவா அப்படியே கண்டினியூவா இருக்கு. இது அப்படி கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஃபுல்லா கட் பண்ணிருந்தா உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா இப்படி தெரியும், சாசேஜ் ஷேப்ல. இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அவுட்டர் மெம்பரேன் கண்டினியூஸா இருக்குங்களா? அதான் இங்க சொல்றாங்க. அவுட்டர் மெம்பரேன் கண்டினியூஸ் லிமிட்டிங் பவுண்டரி ஆஃப் த ஆர்கனலா இருக்கு. இன்னர் மெம்பரேன் ஃபார்ம்ஸ் எ நம்பர் ஆஃப் இன்ஃபோல்டிங்ஸ் கால்டு கிறிஸ்டே. இவன் தான் கிறிஸ்டே. இந்த இன்ஃபோல்டிங்ஸ், இன்னர் மெம்பரேன் வந்து அப்படியே கண்டினியூஸா இல்லாம நிறைய இன்ஃபோல்டிங்ஸோட இருக்கு. ஒவ்வொரு இன்ஃபோல்டிங்க்கும் பேரு கிறிஸ்டே. ஓகே, சிங்குலர் கிறிஸ்டா, ப்ளூரல் கிறிஸ்டே எல்லாம் சேர்த்து. டுவர்ட்ஸ் த மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் சைட்ல இந்த கிறிஸ்டே எல்லாம் இருக்கு. த கிறிஸ்டே இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. எப்படி சார் சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் ஆகுது? இப்ப பாருங்க, இந்த அவுட்டர் மெம்பரேனை எடுத்து நீளமா வச்சீங்கன்னா இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு. இன்னர் மெம்பரேன் உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கு. அதை எடுத்து நேரா வச்சீங்கன்னா அப்படி இன்னும் நீளமா போகும். ஏன்னா அப்படி உள்ள போயிட்டு வந்திருக்கிறதுனால இந்த மெம்பரேனோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்கு? இன்க்ரீஸ்டா இருக்கு. அப்பதான் ஏடிபி ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். அதனால அந்த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ்டா இருக்கு. The two membranes have their own specific enzymes. So membraneல தான் enzymes இருக்கு. membraneல enzymes இருக்கு. ஓகேங்களா? The two membranes have their own specific enzymes associated with mitochondrial function. ரெண்டு membraneலயுமே ஸ்பெசிபிக்கா enzymes இருக்கு. இன்னர் மெம்பரேன், அவுட்டர் மெம்பரேன் ரெண்டுலயுமே membrane enzymes இருக்கு. Don't forget, very important. Mitochondria are the sites for aerobic respiration. So cellular respiration, aerobic respiration plants எங்க நடக்குது? நமக்கும் மைட்டோகாண்ட்ரியால நடக்குது cellular respiration. They produce cellular energy in the form of ATP, adenosine triphosphate னு சொல்லுவோம் இல்லையா? Energy currency of the cell. Energy currency of the cell. Don't forget, energy currency. ஏன் கரன்சி சொல்றோம்? இவன் தான் எனர்ஜியை கொடுக்கறான். எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் யாரு? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ATP, adenosine triphosphate, the energy currency of the cell. Don't forget. Hence they are called powerhouse of the cell. யாரு? மைட்டோகாண்ட்ரியாவுக்கு பேரு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் சொல்றோம். ஏன்னா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுனால. The matrix also possess single circular DNA molecule. ஒரு டிஎன்ஏ இருக்கு மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள, சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிக்யூல். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க, நீட் கொஸ்டின் வரும். சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிக்யூல், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் கொடுக்கல, டபுள் ஸ்டாண்டர்ட் தான். யூகேரியாட்ல மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ள டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஒன்னே ஒன்னு இருக்கு. இந்த சிங்கிள்ங்கிறது
1 சர்க்குலர் டிஎன்ஏ மாலிக்யூல் என்னது டபுள் ஸ்டாண்டர்ட். இதுல கன்ஃபியூஷனே உங்களுக்கு தேவையில்லை. இது நான் நல்லாவே ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். சிங்கிள் அப்படின்னா ஒருத்தன் அர்த்தம். இப்ப சொல்றாங்கன்னா நான் சிங்கிள்னு சொல்றான் ஒருத்தன். சிங்கிள்னா என்ன தனியா இருக்காங்க 1. சோ சிங்கிள் அப்படிங்கிறது 1 சர்க்குலர் டிஎன்ஏ மாலிக்யூல்னா டபுள் ஸ்டாண்டர்ட் 1 டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிக்யூல் வட்டமா இருக்கு. மறந்துடாதீங்க. FU RNA மாலிக்யூல்ஸ் இருக்கு, ரைபோசோம்ஸ் இருக்கு. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் குளோரோபிளாஸ்டுக்குள்ளேயும் ரைபோசோம் 70s ரைபோசோம் இருக்கும் லைக் ப்ரோகேரியாட்ஸ். மைட்டோகாண்ட்ரியாவை பார்க்க ஒரு பாக்டீரியல் செல் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாக்டீரியாவில் 70s ரைபோசோம் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ள 70s ரைபோசோம் இருக்கு. பாக்டீரியால டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாலையும் சர்க்குலர் டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு. சோ தட் உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியால பாக்டீரியால இருக்க மாதிரியே ரிசம்பிளன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யூசுவலா சைட்டோபிளாசம் ஆஃப் யூகேரியாட்டிக் செல் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு யூகேரியாட்டிக் செல்லே இப்படி பாக்குறீங்க, அது பிளான்ட் செல்லோ அனிமல் செல்லோ எதுவா வேணா இருக்கட்டும், அதுல நியூக்ளியஸ் நடுவுல இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியா அனிமல் செல்லையும் இருக்கு, பிளான்ட் செல்லையும் இருக்கு. சைட்டோபிளாசம் இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த சைட்டோபிளாசம்ல இருக்கக்கூடிய ரைபோசோம், இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, இந்த ரைபோசோம் 80s இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள அதே யூகேரியாட்டிக் செல் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள ரைபோசோம்ஸ் இருக்கு, அது வந்து 70s இருக்கும். அப்ப யூகேரியாட்டிக் செல்ல பொறுத்த வரைக்கும் both 80s and 70s ribosomes are present. 80s ribosomes are present in cytoplasm. 70s ribosomes are present inside the mitochondria. Plant cell and the mitochondria as well as chloroplast kulla 70s ribosome irukku. Marandradinga, don't forget this. Okay. Next, bacteria na 70s ribosomes mattum da cytoplasm la irukum bacteria ukku. Eukaryotes, plant cell, animal cell ku cytoplasm la 80s ribosome, inside mitochondria and chloroplast 70s ribosome. Next nam paakradhu plastids. Plastids are found, okay, இன்னும் இருக்கு. Powerhouse of the cell, RNA, ribosomes and components required for synthesis of protein. Protein synthesis க்கு தேவையான components யாரு? Ribosomes இருக்கான், 70s ribosomes இருக்கான். Protein synthesis க்கு யாரு வேணும்? Ribosomes வேணும். mRNA வேணும், tRNA வேணும், amino acids வேணும், rRNA வேணும். இவன் எல்லாமே இருப்பான் எதுல? மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள. ஓகே. இந்த மைட்டோகாண்ட்ரியா டிவைட் பை ஃபிஷன். பாக்டீரியா மாதிரியே பைனரி ஃபிஷன் மூலியமா மைட்டோகாண்ட்ரியா பிரிஞ்சு புது மைட்டோகாண்ட்ரியா ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது பிளாஸ்டிட்ஸ், குளோரோபிளாஸ்ட். ஓகே. பிளாஸ்டிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ட் செல்ஸ் அண்ட் இன் யூக்ளினாய்ட்ஸ். இங்க ஏன் யூக்ளினாய்ட்ஸ் தனியா கொடுத்துருக்காங்க? எல்லா பிளான்ட் செல்ஸ்லயும் பிளாஸ்டிட்ஸ் இருக்கு. யூக்ளினாய்ட்ஸ் அப்படிங்கிறது எதுல வந்துரும்னா கிங்டம் புரோட்டிஸ்டால வரும். இது கிங்டம் பிளான்ட் கிங்டம்ல வந்துரும். ஓகேங்களா? சோ இது பிளான்ட் கிங்டத்துல இருக்க எல்லா பிளான்ட் செல்ஸ்லயும் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. யூக்ளினாய்ட்ஸ், யூக்ளினா புரோட்டிஸ்டால யூக்ளினாய்ட்ஸ்ல இருக்கு. யாரு? குளோரோபிளாஸ்ட், பிளாஸ்டிட்ஸ். These are easily observed under the microscope as they are large. So மைக்ரோஸ்கோப்ல நீங்க ஈஸியா பார்க்கலாம். அண்ட் ஸ்டெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி குளோரோபிளாஸ்ட் எப்படி இருக்குது? கிரீன் கலர்ல இருக்குது. அதனால டைரக்டா நீங்க பாத்துக்கலாம். They bear some specific pigments, thus imparting specific colors to the plants. So அவங்க கிட்ட ஒரு ஸ்பெசிபிக்கான பிக்மெண்ட் இருக்கு. பிளாஸ்டிட்ஸ்னு வந்ததுனால பிளாஸ்டிட்ஸ்ல டைப் இருக்கு. குளோரோபிளாஸ்ட்னா கிரீன் கலர்ல இருக்கு, ஸ்பெசிபிக்கா பிக்மெண்ட் கிரீன் பிக்மெண்ட் இருக்கு. குரோமோபிளாஸ்ட்னு ஒன்று இருக்கு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ், எல்லோ கலர், ரெட் கலர், ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி ஸ்பெசிபிக் கலர்ஸ் இருக்கு. லியூகோபிளாஸ்ட்னு ஒன்று இருக்கு, கலர் லெஸ்ஸா இருக்கும். ஸோ இந்த ஸ்பெசிபிக் கலர்ஸ்லாம் இருக்கிறதுனால ஈஸியா மைக்ரோஸ்கோப்ல நீங்க பாத்திரலாம். ஓகே. thus imparting specific colors to the plants. பிளான்ட்ஸுக்கு ஸ்பெசிபிக்கா கலர் கொடுக்கறதுக்கு இவங்க தான் காரணமா இருக்காங்க, பிளாஸ்டிட்ஸ். Based on the type of pigments, plastids can be classified into chloroplast, chromoplast, leucoplast. Leucona whiteன்னு அர்த்தம், whiteனா colorless. Chloroplast green color, chromoplastனா any color. Okay.
The chloroplast contain chlorophyll pigment and carotenoids pigments which are responsible for trapping light energy essential for photosynthesis. So chloroplast la chlorophyll carotenoid da light energy புடிச்சு trap பண்ணி photosynthesis க்கு help பண்றாங்க. In the chromoplast, fat soluble carotenoid pigments like carotene, xanthophyll na yellow color, carotene na orange to red color இருக்கும், and others are present. This gives the part of the plant a yellow part of the plant. அது ஃப்ரூட்டா இருக்கலாம், crotons மாதிரி colored leaves உள்ள பிளான்டா இருக்கலாம், yellow color, orange color or red color கொடுக்கிறது இந்த இது கெரோட்டினாய்ட்ஸ் இருக்கக்கூடிய குரோமோபிளாஸ்ட் தான். The leucoplast, colorless plastid or colorless plastid, varied shapes and sizeல இருக்காங்க. நியூட்ரியன்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு leucoplast ஹெல்ப் பண்றாங்க. So chloroplast photosynthesis, chromoplast specific colors leaves and flowerக்கு கொடுக்குது, ஃப்ரூட்ஸ்க்கு கொடுக்குது, leucoplast nutrients ஸ்டோர் பண்ணி வைக்குது. மெயின் ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கணும். அமைலோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட மூணா பிரிக்கிறாங்க. அமைலோபிளாஸ்ட் என்ன பண்ணுது? கார்போஹைட்ரேட்டை ஸ்டோர் பண்ணுது. அமைலம்னாலே ஸ்டார்ச்னா கார்போஹைட்ரேட். ஸோ அமைலோபிளாஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸை ஸ்டோர் பண்ணுது, ஸ்டார்ச். பொட்டேட்டோ எக்ஸாம்பிளுக்கு பொட்டேட்டோ ஸ்டார்ச் அதிகமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. எலையோபிளாஸ்ட்னா ஆயில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இலையோ ஆயில், OIL, 3 வார்த்தை இதுலயே இருக்கு. இலையோ ஆயில் ஞாபகம் வச்சுங்க. ஆயில் அண்ட் ஃபேட்டை எலையோபிளாஸ்ட் ஸ்டோர் பண்ணி வைக்குது. வேறஸ் அலியூரோபிளாஸ்ட் ஸ்டோர்ஸ் புரோட்டீன். அலியூரோ அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே புரோட்டீன்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட். மெஜாரிட்டி ஆஃப் chloroplast of the green plants are found in the mesophyll cells of the leaves. மீசோனா மீசோஃபில், மீசோனா middle part of the leaf. லீஃபோட மிடில் பார்ட்ல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? மீசோஃபில் சொல்றோம். அங்க வந்து உங்களுக்கு ஸ்பாஞ்சி பேரன்கைமா, பாலிசேட் பேரன்கைமா இருக்கும். அவங்க தான் அதிகமான குளோரோபிளாஸ்டோட நிறைய லைட்டை ட்ராப் பண்ணி போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் லென்ஸ் ஷேப்டு, ஓவல் ஷேப்டு, பர்டிகுலர் ஷேப் சொல்ல முடியாது, நிறைய ஷேப் இருக்கு. லென்ஸ் ஷேப் இருக்கலாம், ஓவல் முட்டை வடிவத்துல இருக்கலாம், ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கலாம், டிஸ்காய்டு பூரி மாதிரி மேலையும் கீழே உப்பி இருக்கும், ஆர் ஈவன் ribbon like organelles. Organelles na chloroplast is an organelle. Parts present inside the cell the organelle சொல்லுவோம். Having variable length 5 to 10 μm and width 2 to 4 μm இருக்கு. The number varies from 1 per cell. அதுவும் தேவைக்கு தகுந்த மாதிரி சன்லைட்டை ஒட்டி, அதாவது அப்பர் எபிடெர்மிஸ்ல சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் பண்ற லேயர்ல அதிகமான குளோரோபிளாஸ்ட் செல்ஸ்ல இருக்கும். செல்லு ஆழமா இருக்கும்போது அங்க ஒரு குளோரோபிளாஸ்ட் இருக்கலாம், அவ்வளவுதான். 1 per cell of the chlamydomonas. Chlamydomonasனா ஒரே ஒரு பெரிய ஒரே ஒரு குளோரோபிளாஸ்ட் கப் ஷேப்ல இருக்கும். கிரீன் ஆல்கா கிளாமிடோமோனாஸ்ல, கிளாமிடோமோனாஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃபிளாஜெல்லாவோட. அதுல ஒரே ஒரு கப் ஷேப்ல குளோரோபிளாஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி கப் ஷேப்ல குளோரோபிளாஸ்ட், சிங்கிள் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. சரி, 20 to 40 per cell in mesophyll. லீஃப்லலாம் 20ல இருந்து 40 குளோரோபிளாஸ்ட் இருக்கும். லைக் மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியால என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் குளோரோபிளாஸ்ட்லயும் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் ஆர் ஆல்சோ டபுள் மெம்பரேன் பவுண்ட். ஆஃப் த 2 இன்னர் குளோரோபிளாஸ்ட் மெம்பரேன் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் பர்மியபிள். உள்ள இருக்கிறது இங்க பாருங்க, இங்கேயும் அவுட்டர் மெம்பரேன் இருக்கு, இன்னர் மெம்பரேன் இருக்கு. இன்னர் மெம்பரேன் வந்து லெஸ் பர்மியபிள். இன்னர் மெம்பரேன் லெஸ் பர்மியபிள் கொஸ்டின்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. The space limited by the inner membrane of the chloroplast called stroma. Limited na border இருக்குன்னு அர்த்தம். இன்னர் மெம்பரேன் யாருக்கு பார்டரா இருக்கான்? ஸ்ட்ரோமாவுக்கு பார்டரா இருக்கான். லிமிட்டட்னா அவன் தான் கடைசி அந்த காம்பவுண்ட் வால் மாதிரி. ஸ்ட்ரோமாவை கண்ட்ரோல் பண்ணி காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கிறது யாரு? இன்னர் மெம்பரேன். அதான் இன்னர் மெம்பரேன் லிமிட்டட் பை த chloroplast. அது வந்து பாத்தீங்கன்னா stroma. The space limited by the inner membrane of chloroplast is called stroma. Don't forget. A number of organized flattened membranous sacs called thylakoids are present in the stroma. Stroma வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கா, flat coin மாதிரி
₹1 காயின், ₹5 காயின்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி flattened structure இருக்கு. அதுவும் membranous structure தான். membranous sacs, bag-like structure, sacsனா அது thylakoid சொல்றோம். They are present in the stroma. Okay. Thylakoids are arranged in stacks. Stacksனா என்ன, புக் அப்படியே அடுக்கி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த thylakoid வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த piles of coins, coin அடுக்கி வச்ச மாதிரி, காயினை வரிசையா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மொத்தமா இந்த அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு பேரு கிரானம். நிறைய கிரானம் இருக்கிறதுனால ப்ளூரல்ல கிரானா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆர் த இன்டர்கிரானல் தைலகாய்ட்ஸ். ஓகேங்களா, இன்டர்கிரானல் தைலகாய்ட்ஸ். கிரானம்க்கு இன்னொரு பேரு இன்டர்கிரானல் தைலகாய்ட்ஸ், நிறைய கனெக்டடா இருக்கிறதுனால. In addition, there are flat membranous tubules. Tubules na tube-like structure called the stroma lamella, connecting the thylakoids of the different grana. இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, நோட் பண்ணுங்க. இங்க என்ன சொல்றாங்க, கிரானா லேமல்லானா யாரு? ஒரு தைலகாய்டு, ஒரு கிரானால இருக்கக்கூடிய ஒரு தைலகாய்டையும் இன்னொரு கிரானால இருக்கக்கூடிய இன்னொரு தைலகாய்டையும் கனெக்ட் பண்றது ஸ்ட்ரோமா லேமல்லா. லேமல்லான டியூபுலர் ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரோமா லேமல்லா. ஒரு கிரானால இருக்க ஒரு தைலகாய்டையும் இன்னொரு கிரானால இருக்க தைலகாய்டையும் கனெக்ட் பண்ற டியூபுலர் ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஸ்ட்ரோமா லேமல்லா. ஓகே. The membrane of the thylakoids enclose a space called lumen. So நமக்கு தைலகாய்டு எப்படி எடுத்து பாக்குறீங்க, தைலகாய்டு டபுள் மெம்பரேன் மாதிரி இருக்கும். உள்ள இருக்க எம்டி ஸ்பேஸ்க்கு பேரு லியூமன் அப்படின்னு சொல்லுவோம். தைலகாய்டுக்குள்ள, ஏன்னா அது ஒரு சாக் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் சொன்னோம். அப்ப உள்ள ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ் பேக்னா உள்ள ஸ்பேஸ் இருக்கும்லங்க, அதுக்குள்ள தானே துணியெல்லாம் வச்சு அடைக்கிறோம். அந்த மாதிரி தைலகாய்டும் ஸ்பேஸ் தான், ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர், சாக் தான். அப்ப அதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸ்க்கு பேரு லியூமன். The stroma of chloroplast contains enzymes required for the synthesis of carbohydrates and proteins. So protein synthesisக்கும் carbohydrateஸ்க்கும் தேவையான enzymes ஸ்ட்ரோமால இருக்கு. ஸ்ட்ரோமால என்ன இருக்கு, கிரானால என்ன இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. இப்பதான் வருது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே படிச்சுக்கிட்டே போயிடக்கூடாது. யூ ஷுட் ஃபீல் இட். ஓ அப்படிதான், இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரோமால இருக்க என்சைம்ஸ் யாரு? கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ், புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான என்சைம் ஸ்ட்ரோமால இருக்கான். ஸ்ட்ரோமானா யாரு? குளோரோபிளாஸ்ட் இப்படி இருக்கான், அதுல தைலகாய்டு இருக்கான், தைலகாய்டு அடுக்கி வச்சா கிரானா, இந்த மேட்ரிக்ஸ் உள்ள ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு, அதுக்கு பேரு ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமால உங்களுக்கு என்னென்ன என்சைம்ஸ் இருக்கா, கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்றதுக்கு, தயாரிக்கிறதுக்கு தேவையான என்சைம்ஸ் இருக்கா, மறந்துடாதீங்க. இட் ஆல்சோ கண்டெயின் ஸ்மால் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ. இந்த இடத்துல புரியுதா, இந்த இடத்துல கரெக்டா கொடுத்துருக்காங்க, டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ. இதேதான் மைட்டோகாண்ட்ரியாலையும் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ. சிங்கிள் ஒன்னே ஒன்னு இருக்குன்னு அங்க சிங்கிள்னு மென்ஷன் பண்ணா, அப்ப அங்க அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட்னு எடுத்துக்கூடாது. போத் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் ஹேவ் single double standard DNA. Don't forget, small double standard DNA molecule and ribosomes இருக்கு. ribosomes 70s ribosomes தான் இருக்கும். chlorophyll pigments are present in thylakoid. பாத்தீங்களா, தைலகாய்டுல என்ன இருக்கு, தைலகாய்டுக்குள்ள பிக்மெண்ட்ஸ், குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸ்ட்ரோமால உங்களுக்கு என்சைம்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ற என்சைம்ஸ் இருக்கு. Okay, the ribosomes of the chloroplast are smaller, 70s, than the cytoplasmic ribosome, 80s. So cytoplasmல 80s ribosome இருக்கு, chloroplastல மைட்டோகாண்ட்ரியால இருக்க மாதிரி 70s ribosomes இருக்கு. Don't forget. இப்ப தைலகாய்டுக்குள்ள என்ன இருக்கு, chlorophyll pigment. ஸ்ட்ரோமால இருக்கு enzymes for carbohydrate and protein synthesisக்கு தேவையான enzymes ஸ்ட்ரோமால இருக்கு. Don't forget. Okay, அப்போ தைலகாய்டுல தான் pigments இருக்கு. ரைபோசோம்ஸ், ஒரே நிமிஷங்க, ரைபோசோம்ஸ். ஓகே, ரைபோசோம்ஸ் ஆர் த கிரானுலார் ஸ்ட்ரக்சர். மைன்யூட்டா, சின்னதா, உருண்டையா, சின்னதா, பொடி பொடியா தெரியுது, அதான் கிரானுலார் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் அப்சர்வ்ட் அண்டர் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் as dense particle by George Palade. 1953ல. Okay, they are composed of ribonucleic acid, RNA, and proteins and
are not surrounded by any membrane. இது NEET question important. என்ன ரைபோசோம்ஸ் சுத்தி மெம்பரேனே இல்ல. ரைபோசோம்ஸ் ஆர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் கிடையாது. ரைபோசோம்ஸ்க்கு மெம்பரேன் இல்ல. மைட்டோகாண்ட்ரியாவுக்கு டபுள் மெம்பரேன், குளோரோபிளாஸ்டுக்கு டபுள் மெம்பரேன், லைசோசோமுக்கு சிங்கிள் மெம்பரேன், ரைபோசோமுக்கு மெம்பரேனே இல்ல. டோன்ட் ஃபர்கெட். இது கொஸ்டின்ல கேட்பாங்க. The eukaryotic ribosomes are 80s, while eukaryotic cell cytoplasmத்துல 80s ribosomes இருக்கு, while the prokaryotic ribosomes are 70s. இந்த இடத்துல திருப்பியும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம், யூகேரியாட் செல்ஸ் எடுங்க, யூகேரியாட் செல் எடுங்க, இந்த சைட்ல நோட் பண்ணி வைங்க. சைட்டோபிளாசம் பாருங்க, அதுல சைட்டோபிளாசத்துல 80s ரைபோசோம் இருக்கும். சைட்டோபிளாசத்துல உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரே நிமிஷம். ரைபோசோம்ஸ் இருக்கு, நிறைய ஆர்கனல் இருக்கு. அதுல மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, பிளான்டா இருந்தா குளோரோபிளாஸ்ட் இருக்கு. இன்சைட் த மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் 70s ரைபோசோம்ஸ் இருக்கு. அப்போ யூகேரியாட்டோட மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட்ல 70s ரைபோசோம், யூகேரியாட்டோட சைட்டோபிளாசத்துல 80s ரைபோசோம். அப்ப 2 டைப்ஸ் ஆஃப் ரைபோசோமுமே யூகேரியாட்ல இருக்கு. ப்ரோகேரியாட் சைட்டோபிளாசத்துல 70s ரைபோசோம் மட்டும்தான், அங்க ஒன்லி 1 டைப். அண்ட் ப்ரோகேரியாட்ல மைட்டோகாண்ட்ரியாவும் இருக்காது, குளோரோபிளாஸ்டும் இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனிலே ப்ரோகேரியாட்ல இருக்காது. ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஓகே. Each ribosome has 2 subunits, larger and smaller subunit. The 2 subunits of 80s ribosomes are 60s and 40s, while that of 70s ribosomes are 50s and 30s. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். 50 plus 30 80, ஆனா 17 வருது. 60 plus 40 100, ஆனா 18 வருது. ரெண்டும் சேர்ந்தா ஏன் அப்படி? அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Here S ஸ்வெட்பர்க்ஸ் யூனிட் சொல்லுவோம். எஸ்ங்கிறது இந்த எஸ்ங்கிறாங்கல்ல, சென்டிமீட்டர், மீட்டர், எம் அப்படிலாம் கொடுக்குற மாதிரி இங்க எஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே, செல்சியஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இங்க எஸ்னா என்ன? ஸ்வெட்பர்க், அந்த ஆள் பேரு. ஸ்வெட்பர்க் யூனிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு நேரத்துல இந்த சென்ட்ரிஃபியூஜ்ல வச்சா, அந்த செல்லை போட்டு அரைச்சி வச்சா ரைபோசோம்ஸ் எவ்வளவு நேரத்துல கீழே வந்து படியும் அப்படிங்கிறது தான் செடிமெண்டேஷன். செடிமெண்ட்னா கீழே வந்து டெஸ்ட் டியூப் இப்படி வைக்கிறீங்க, அதுல ஒரு செல்லை வச்சிருந்தீங்க, அதை சென்ட்ரிஃபியூஜ்னா கரன்னு சுத்தம். அது ஒரு மெஷின். அந்த மெஷினை வச்சு வேகமா சுத்துறீங்க. எவ்வளவு நேரத்துல அந்த ஒரு ரைபோசோம் வந்து கீழே படியுது, அதை வச்சு இந்த யூனிட் சொல்லுவாங்க, ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படிம்பாங்க. It is indirectly a measure of density and size. So indirectா மெஷர் பண்றீங்க. டென்சிட்டினா அதோட அந்த அளவு, சைஸ், இது ரெண்டையும் நீங்க மெஷர் பண்றது. Both 70s and 80s ribosomes are composed of 2 subunits. Okay. இந்த 70s 80s எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்க. See, eukaryote. Okay. Prokaryote, chloroplast, mitochondria. இங்க 70s இருக்கு. சரி, 70s சப்யூனிட்டா பிரிச்சா என்ன பிரிப்பீங்க? 50s 30s. டோன்ட் ஃபர்கெட். ஸோ இப்போ திருப்பி நான் ஃப்ரெஷ்ஷா எழுதிடுறேன். 70s உங்களுக்கு ப்ரோகேரியாட்ல இருக்கு, குளோரோபிளாஸ்ட்ல இருக்கு, மைட்டோகாண்ட்ரியால இருக்கு. ஓகேங்களா? சரி, 70sல ஸ்மாலர் சப்யூனிட், லார்ஜர் சப்யூனிட்னு ரெண்டு பிரிக்கிறோம். ஸ்மாலர் சப்யூனிட் 30s, லார்ஜர் சப்யூனிட் 50s. ரெண்டும் சேர்ந்ததுன்னா 70s. இது அப்படியே +10 போடுங்க 80sக்கு. அதாவது யூகேரியாட்ல சைட்டோபிளாசத்துல 50 plus 10 எவ்வளோ? 60. 30 plus 10 எவ்வளோ? 40. 70 plus 10 எவ்வளோ? 80. சிம்பிளா. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். ப்ரோகேரியாட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. லார்ஜர் யூனிட் 50, ஸ்மாலர் யூனிட் 30, ரெண்டும் சேர்ந்தா 70.
யூகேரியட்ல சைட்டோபிளாஸ்ட்ல அப்படியே எல்லாத்துக்கூடயும் 10 கூட்டிக்குங்க. லார்ஜர் யூனிட்னா 50 + 10 60 யூகேரியட்ல. இந்த ப்ரோகேரியட்டோட 10 கூட்டிக்கணும். ஸ்மாலர் யூனிட் 30 + 10 40. ரெண்டும் சேர்ந்தா 70 + 10 80. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம வந்து ரைபோசோம்ஸோட முடிப்போம். சைட்டோஸ்கெலிட்டன்ல இருந்து நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி கண்டினியூவா நிறைய படிக்க வேணாம். சைட்டோஸ்கெலிட்டன், சிலியா ஃபிளாஜெல்லா, சென்ட்ரோசோம் இதெல்லாம் ஒரு பார்ட்டா பார்த்துட்டு நியூக்ளியஸ் கடைசி பார்ட் வீடியோவா பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஃபைவ் 5:30 AM கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா நான் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன்ப்பா. ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்கா? பிகாஸ் இட் இஸ் எ டெட் செல். ஸ்க்ளீரன்கைமா செல்ல 100% மைட்டோகாண்ட்ரியா இல்ல. ஸ்க்ளீரன்கைமா செல் டெட் செல்னு ஏன் சொல்றோம்? ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ்ல புரோட்டோபிளாஸ்ட் கிடையாது. ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ்ல புரோட்டோபிளாஸ்ட் கிடையாது. புரோட்டோபிளாஸ்ட்னா என்ன? சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ். ஸோ சைட்டோபிளாசமும் இல்ல நியூக்ளியஸும் இல்லைங்கிற போது சைட்டோபிளாஸ்ட்ல இருக்க எந்த ஒரு ஆர்கனலுமே அங்க இருக்காது. ஸோ ஸ்க்ளீரன்கைமால மைட்டோகாண்ட்ரியா இல்ல. பிகாஸ் சைட்டோபிளாசமும் இல்ல நியூக்ளியஸும் இல்ல ஸ்க்ளீரன்கைமால. ஏன்னா இட் இஸ் எ டெட் செல். கரெக்டா தான் சொன்னீங்க. அங்க மைட்டோகாண்ட்ரியா இல்ல. ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா இந்த ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நீங்க டவுட் கேட்கலாம். ஷாலினி சொல்லுங்க, என்ன டவுட்பா? சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங்ப்பா, சொல்லுங்கப்பா. இப்போ என்டிஏ வந்து ஓல்ட் சிலபஸ்னு சொல்லிட்டா நீங்க எடுக்காத டாபிக்ஸ் நீங்க நடத்துவீங்களா சார்? கண்டிப்பா கண்டிப்பா நடத்துவோம்ப்பா. தேங்க் யூ சார். கண்டிப்பா நடத்துவோம். நமக்கு டிசம்பர்ல சொல்லிடுவாங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டிசம்பர்ல வந்துரும். தேங்க் யூ சார். சரிப்பா. ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருக்காப்பா? ஓகே, நம்ம இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. See you all.